ஏன்னா முதலாளிகிட்டே வேலை பார்த்துக்கிட்டு முதலாளியே ஒளியன்றிய தோழா உனக்கு எப்படி சரியா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், முதலாளி பிறக்கும்போது யாரும் பணத்தோட பிறக்கலை, எல்லாமே தனியா தான் வெறுங்கையோட தான் பிறந்தான். 10 பேர் உழைச்சு கொடுத்ததுனாலதான் அவன் முதலாளி என்று சொல்லி விவேகானந்தம் பேசுவான். ஆனா நம்ம பேசுறது சரியா இருந்தாலும் செயல்முறைக்கு அது ஒத்து வராது. எல்லாரும் ஆபாசாமி போட்டாலும் நீங்க சொல்றது சரின்னு சொன்னாலும் இந்த முதலாளித்துவ உலகத்துல சரி வராது. அப்ப நான் பல போராட்டங்களுக்கு போயிருக்கிறேன், பல முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறேன், பல முறை அடிதடியில் இறங்கியிருக்கிறேன். இப்படி கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு துணிவோட அன்னைக்கு வயசு கொஞ்சம் வாலிப வயசு, ஒரு ஒரு நல்லது கெட்டதுன்னா செங்கோடி சங்கம் ஒரு கூட்டு சேர்ந்து நமக்கு பலன் கொடுக்கும். அதனால எந்தெந்த முதலாளியா இருந்தாலும் எந்த இடத்துலையும் தைரியமா பேசுவேன். போலீஸ்காரங்களுக்கெல்லாம் எங்களுக்கு கம்யூனிஸ்ட்காரங்களை பார்த்தா ஒரு இனம் புரியாத இவங்களும் வாழ மாட்டாங்க, நம்மளையும் வாழ விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் பாருங்க, 15 நாள் 20 நாளைக்கு முன்னாலதான் ஒரு கூட்டம் போட போலீஸ்ல அனுமதி வாங்கணும். அப்பதான் அந்த அனுமதி கொடுப்பான். நான் ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு முன்னால போய் கொடுக்குறேன். எங்க கூட்டத்துக்கு ஊர்ல ஒரு அனுமதி, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி நடக்கணுங்க, அதுல கூட்டத்துக்கு ஆள் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ஏப்பா உனக்கு தெரியாத அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் வர, பஞ்சாயத்து வர, ஆனா 15 நாளைக்கு முன்னாலேயே உனக்கு மனு கொடுக்க தெரியாதா? நீ 3 நாளைக்கு முன்னால வச்சுக்க கூட்டத்தை வச்சுக்கிட்டு எனக்கு அனுமதி கொடுங்க, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க கேட்கறிய தோழா, உனக்கு என்ன பைத்தியமா என்று அந்த சப் இன்ஸ்பெக்டர் கேட்டார். நான் சொன்னேன், ஐயா இந்த கூட்டத்தில் இப்பதான் எனக்கு மேல இருந்து கட்சியில இருந்து கூட்டம் நடத்த தேதி கிடைச்சது. அப்பயே நாங்க கட்சியில மேல கேட்டேன், எங்க 15 நாள் இல்லாம 3 நாளைக்கு முன்னாடி கேட்டேன், எப்படிங்க நமக்கு கொடுப்பேன்னு கேட்டேன். ஆனா எங்க கட்சிக்காரங்க சொல்லிட்டாங்க, நீங்க போய் போலீஸ்கிட்ட ஒரு மரியாதை கொடுங்க, கொடுத்தா அனுமதி வாங்க, இல்லாட்டி போனா டிஎஸ்பிடிக்கு நாங்க இங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் உங்களுக்கு ஒரு மரியாதை கொண்டாந்து கொடுக்குறோம், நீங்க வாங்கினா எங்களுக்கு அனுமதி கொடுங்க, இல்லாட்டி போனா அங்க டிஎஸ்பிடிக்கே கட்சிக்காரங்க வாங்கிக்கிடுவாங்கன்னு சொல்லாம அந்த ஆள் தலையிலே அடிச்சுக்கிட்டு, நீங்களும் வாழ மாட்டீங்க கம்யூனிஸ்ட்காரங்க, எங்களையும் வாழ விட மாட்டீங்க என்றெல்லாம் அன்னைக்குள்ள அதிகாரிகள் சொன்னாங்க. அப்படியெல்லாம் வாழ்ந்தாலும் கூட அருமையான தேவஜனமே, ஒரு பக்கம் நல்ல பேர், நல்ல தோழர், நல்ல பொதுப்பணி செய்யறாங்க, அநேக நன்மை செய்யறாங்கன்னு சொல்லி எல்லா கட்சிக்காரங்களும் ஒரு பக்கம் பாராட்டினாலும், மறுபக்கம் முதலாளிகள் அடியாளர்கள்னால இவனை எங்கடா காலி பண்றது, இவனை எப்படிடா இவனை துளைக்கிறது, இவன் எல்லாத்துக்கும் முன்னால நிற்கிறானேன்னு சொல்லி ஒரு பக்கம் போராமையும் என் மேல இருந்தது. மறுபக்கம் பொருளாதார ரீதியில வறுமை, ஏழ்மை, பிள்ளைங்க படிக்க வைக்க முடியல, வேலைகள் நல்ல நிரந்தரமான ஒரு வேலை இல்லை, இப்படி அலமோதி கொண்டு இருக்கும் போதுதான்